காலை வணக்கம். மகரிஷியின் தினம் ஒரு யோகா. இன்று நாம் பார்க்கக்கூடிய ஆசனம் பெயர் அர்த்த உஷ்டாசனம். அர்த்த உஷ்டாசனம் செய்வதற்கு முன்னால் சில எளிய பயிற்சிகளை செய்து முடித்துவிட்டு நாம் ஆரம்பிக்க இருக்கிறோம். 2 சுற்றுகள் செய்ய இருக்கிறோம். முதல் சுற்றில் ஒரு 15 அல்லது 20 எண்ணிக்கை செய்து முடித்துவிட்டு 2வது சுற்றுக்கு செல்லும் முன் இடையில் நமது ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் பழங்கள் பற்றிய பலன்களை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். தெரிந்து கொண்ட பிறகு 2வது சுற்றுக்கு நாம் செல்ல இருக்கிறோம். 2வது சுற்று முடித்த பிறகு அர்த்த உஷ்டாசனம் செய்வதனால் ஏற்படும் நன்மைகளை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இப்பொழுது நாம் எளிய பயிற்சிகளை செய்து முடித்துவிட்டு ஆசன நிலைக்கு செல்வோம். கால் அப்படி நீட்டிக்கிட்டு ஒரு கால் அப்படி வச்சு நல்லா அப்படியே தாளாட்டமை 1 2 3 4 5. இப்போ இடது கால் 1 2 3 4 5. இப்போ கைகளுக்கான எளிய பயிற்சி 1 2 3 4 5. இப்போ நம்ம ஆசன நிலைக்கு செல்ல தயாராக இருக்கிறோம். இப்படி முட்டி போட்டு அமர்ந்து கொண்டு வலது கை பின்னாடி பொறுமையாக தொட வேண்டும். அடுத்தது இடது கை இப்படி தொட்டு விட்டு வலது காலை இப்படி பின்பக்கம் நீட்ட வேண்டும். எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. இப்பொழுது ஆசனத்தை மெதுவாக கலத்திவிட்டு இயல்பு நிலைக்கு வந்து 2 கைகளும் சின்முத்திரை வைத்துக்கொண்டு மூச்சை நன்றாக இழுத்து 5 முறை விட வேண்டும். மூச்சை நன்றாக கவனிக்க வேண்டும். இப்பொழுது ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் பழங்கள் பற்றிய பலன்கள் அல்லது சில கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அவர்களே, இன்றைக்கி என்ன பழம்னா, பழம் நிறைய சொல்லிகிட்டே இருக்கோம். அந்த பழத்தின் பழங்களையும் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பனம்பழத்தை பார்த்தீங்கன்னா சுளை சாப்பிட்ருக்கீங்க. பழம் நிறைய இப்போ விற்பனைக்கு வந்துக்கிட்டு இருக்குது. பழமும் எல்லாமே விற்பனைக்கு ஆகிடுச்சு. பனம்பழம் பார்த்திங்கன்னா கிராமத்தில் நிறைய சாப்பிடுவாங்க. எப்படி சாப்பிடுவாங்கன்னா சுட்டு சாப்பிடுவாங்க. பனம்பழத்தை வந்து சுட்டு சாப்பிடுவாங்க. ஏன்னா பனம்பழம் வந்து டேரெக்டாக சாப்பிடும்போது பித்தம் அதிகமாகிடும். பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்கும். பழம் சுவையும் இனிப்பாக இருக்கும். நல்லா இனிப்பாக இருக்கும். பழம் எப்படி இருக்குன்னா சுட்டு சாப்பிட்டோம்னா அதோடைய சுவை வந்து மிகவும் அருமையாக இருக்கும். பனம்பழத்தை நேராக சாப்பிட்டோம்னா பித்தம் அதிகமாகிடும். தலை சுற்றல் இந்தமாரி பித்தம் அதிகமாகிடும். அதனால நிறைய என்ன செய்வாங்க, சுட்டு சாப்பிடுவாங்க. கிராமத்தில் எல்லாத்தையும் பனம்பழத்தை சுட்டு சாப்பிடுவாங்க. நல்ல உடம்புக்கு வந்து பனைமரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய அனைத்துமே கல்லுலேருந்து பதனிலேருந்து எல்லாமே உடலுக்கு வந்து மிகவும் ஆரோக்கியத்தை தரக்கூடிய அதே வகையில் தான் இந்த பழமும் மிகவும் சிறந்த பழம். பனம்பழம் வந்து மிகவும் சிறந்த உடலுக்கு சத்து தரக்கூடிய அனைத்து சத்துக்களையும் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பழம் வந்து பனம்பழம். அந்த உடலை வந்து நல்ல போஷாக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதிகப்படியான சத்துக்களை நிறைந்த சத்துக்கள் அனைத்து கால்சியம் புரோட்டேஷியம் எல்லாம் புரோட்டான் எல்லாம் கிடைக்கக்கூடிய விஷயங்களை அதில் சேர்த்துருக்கு. அதனால் அந்த பனம்பழத்தை வந்து நேரடியாக சாப்பிடாம பனம்பழத்தை கொஞ்சம் சூடு காட்டி சுட்டுன்னு சொல்லுவோம். பழத்தை கொஞ்சம் நெருப்பை காட்டி அதை சுட்டு சாப்பிடுவாங்க. சுட்டுட்டு அதுக்கப்புறம் புழிஞ்சு சாப்பிடுவோம். அந்த பனம்பழத்தை ஜூஸாக போட்டும் கொதிக்க வச்சும் சாப்பிடலாம். அது பண்ணி அது கொஞ்சம் மெனக்கட்ட வேலை தான். ஆனால் உடலுக்கு மிகவும் சத்தான பழம் பனம்பழம். இந்த பனம்பழம் வந்து பார்த்திங்கன்னா பழுத்து கீழே விழுந்த நேரத்தில் எடுத்து நம்ம சாப்பிடக்கூடிய அதுவும் ஒரு சீசனில் தான் கிடைக்கும். இந்த வெயில் கால நேரத்தில் தான் கிடைக்கும் இந்த பழம். இப்போ காய் வைக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பழமாக கிடைக்கும். அப்போ நிறைய சாப்பிடுங்க பனம்பழத்தை. பனம்பழம் வந்து பித்தம் நேரடியாக சாப்பிடக்கூடாது. பனம்பழத்தை சுட்டு சாப்பிட்றது நல்லது. பித்தத்தை அதிகப்படுத்த கொஞ்சமாக சாப்பிடலாம். ஒரு பழத்தை கொஞ்சம் புளிஞ்சு சாப்பிட்றனால பித்தம் அதிகமாகிடாது.
நிறைய அதாவது நிறைய ஒரு பழம் ஆசையாக இருக்குன்னு சுவையாக இருக்குன்னு நிறைய சாப்பிடக்கூடாது தான் சுட்டு சாப்பிட சொல்கிறோம். ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்ச கிராமத்தில் என்ன பண்ணுவாங்கிறது உங்களுக்கு தெளிவாக சொல்லி கிராமத்தில் என்னென்னலாம் பண்ணுறாங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தி சொல்கிறோம். அதனால தான் பனம்பழத்தில் பழங்களை உங்களுக்காக சொல்லியிருக்கோம். இந்த பனம்பழத்தை நீங்கள் மட்டும் சாப்பிடாமல் மற்றவங்களுக்கு சொல்லுங்கள் எப்படி சாப்பிடணும்னு சொல்லுங்கள். பனம்பழம் பார்த்தீங்கன்னா தோடு கொஞ்சம் இதாக இருக்கும், அதை லைட்டாக உரிச்சிட்டு நல்லா புழிஞ்சி சாராக சாப்பிடலாம். நல்ல பழம், சுட்டு சாப்பிடுங்க. நன்றி. இப்போ ஆர்ஜே அவர்கள் உங்களுக்காக 2வது முறை உங்களுக்காக செய்து காட்டுவாங்க, கவனிங்க. இப்பொழுது 2வது சுற்றுக்கு செல்ல இருக்கிறோம். அது செல்வதற்கு முன்னால் சில எளிய பயிற்சிகளை செய்து முடித்துவிட்டு நாம் 2வது சுற்றுக்கு செல்வோம். காலை அப்படி நீட்டிக்கிட்டு சும்மா ஒரு தாளாட்டுற மாரி 1 2 3 4 5. இப்போ இடது காலை தாளாட்டுற மாரி ஒரு 5 முறை 1 2 3 4 5. இப்போ கைகளுக்கான பயிற்சி 1 2 3 4 5. இப்போ ஆசன நிலைக்கு செல்கிறோம். அப்படியே முட்டி போட்டுக்கிட்டு ஃபஸ்ட்டு வலது காலை பின்பக்கமாக கொண்டு போய் தொடணும். அடுத்தது இடது காலை பின் பக்கமாக வளைச்சி தொடணும். தொட்டுவிட்டு முன்னாடி வலது கால் நீட்டிட்டோம். இப்போ இடது கால் நீட்ட போகிறோம். இடது காலை நீட்டிட்டு எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. நன்றி ஆர்ஜே. ஆசனத்தை மெதுவாக கலத்தி விட்டு இயல்பு நிலைக்கு வந்து அமர்ந்து கொண்டு சுகாசனத்தில் அமர்ந்து கொண்டு 2 கைகளிலும் சின்மத்தை வைத்துக்கொண்டு மூச்சை நன்றாக இழுத்து விட வேண்டும் 5 முறை. அர்த்த உஷ்டாசனம் 2 சுற்றுகள் செய்து முடித்துவிட்டோம். அர்த்த உஷ்டாசனம் செய்வதனால் ஏற்படும் பலன்களை தெரிந்து கொள்வோம். பெரும்பான்மை நிறைய பேருக்கு இப்போ வந்து மலச்சிக்கல் அதிகமாக இருக்குது. இந்த அர்த்த உஷ்டாசனம் தொடர்ந்து நம்ம பழகி வந்தோம்னா மலச்சிக்கல் முற்றிலும் தீர்க்கப்படுகின்றன. அப்புறம் வந்து முட்டி போட்டு பின்பக்கமாக வளைகிறோம். அதனால் இந்த கழுத்து பிரச்சனை, கழுத்தில் வந்து தைராய்டு பிரச்சனை முற்றிலும் தீர்க்கப்படுகின்றன. பின்ன வளைஞ்சி கையை அப்படி பின்பக்கமாக வைக்கிறதுனால நரம்புகள்லாம் இழுக்கப்படுகிறது. அதனால் நம்ம உயரமாக வளர வழி செய்கிறது. வலிமை உள்ள மார்பு ஏற்படுகிறது. சிறுநீரக கோளாறுகள் நீக்கப்படுகின்றன. அர்த்த உஷ்டாசனம் செய்வதனால் ஏற்படும் பலன்களை மீண்டும் ஒரு முறை பார்த்து தெரிந்து கொள்கிறோம். மலச்சிக்கல் தீர்க்கப்படுகின்றன, தைராய்டு பிரச்சனை தீர்க்கப்படுகின்றன, உயரமாக வளர வழி செய்கின்றன, வலிமை உள்ள மார்புகள் ஏற்படுகின்றன, சிறுநீரக கோளாறு நீக்கப்படுகின்றன. அர்த்த உஷ்டாசனம் செய்வதனால் ஏற்படும் பலன்களை நாம் தெரிந்து கொள்வோம். இப்பொழுது நாம் ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் சில கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். நன்றி ஆர்ஜே அவர்களே. இப்போ ஆர்ஜே அழகாக அந்த இது சொன்னாங்க, எப்படி செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்க மாதிரி இருக்கும். மிகவும் கடினமான ஆசனமாக இந்த அர்த்த உஷ்டாசனம் ரொம்ப கடினமான ஆசனம் தான். பார்க்குறதுக்கு எளிமையாக இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அதோட கடினத்தன்மை. உரிய ஆசிரியர் வைத்து கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்தையுமே செய்யுங்க. செய்யும்போது கொஞ்சம் கவனமாக, ஏன்னா கால்கீழ் கை வலிக்கும், கையெல்லாம் உடஞ்சிடக்கூடிய இது கூட இருக்கும். இதெல்லாம் கவனமாக செய்யணும். என்ன விஷயம்னா நீங்கள் உஷ்டாசனம் செய்கிறதே கஷ்டம், அது அர்த்த உஷ்டாசனங்கிறது ரொம்ப கடினமான விஷயம். கொஞ்சம் கவனமாக செய்யணும். அதனால யாரும் அதை அதிகமாக செய்து போட மாட்டாங்க. நாங்கள் எல்லாத்தையும் உங்களுக்காக கொடுக்கணுங்கிறதாக இவ்வளோத்தையும் உங்களுக்காக வெளியிடுறோம். சரி, இந்த அர்த்த உஷ்டாசனம் செய்கிறதுனால மலச்சிக்கல் தான் இன்றைக்கி பெருஞ்சிக்கல். எல்லாருக்கும் சிக்கல்ங்கிறது மலச்சிக்கல் தான் பெருஞ்சிக்கல். அதனால வாழைப்பழத்தை பற்றி நிறைய சொல்லியிருந்தோம். வாழைப்பழத்தை தினமும் சாப்பிடுங்க, மலச்சிக்கலை சரி செய்யும். அதோட இந்த ஆசனங்களும் சேர்த்து செய்யுங்க. எப்போதும் ஆசனம் செய்யும்போது நாங்கள் வந்து ஒரு ஆசனம் தான் தினமும் செஞ்சு காட்டுறோம். ஏன் ஒரு ஆசனம் மட்டும்னா எங்களுக்கு ஒரு ஆசனத்தை ஃபுல்லாக உங்களுக்கு ஆசனத்தை எல்லாம் செஞ்சு காட்டணும்னு சொல்லியிருக்கோம். அதோட எதிர் திசை ஆசனமாக, அது இப்போ இந்த ஆசனம் செய்கிறோன்னா அதோட எதிர் திசை ஆசனம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து பூனை ஆசனத்தை இதுக்காக இது பண்ணி பூனை ஆசனத்தை செஞ்சு பார்க்கலாம். 2 ஆசனத்தை, அது ஒரு ஆசனம் செய்து முடிக்காமல் அதுக்கான எதிர் திசை ஆசனமும் செய்து முடிக்கிறது நல்லது. சரிங்களா? ஆப்போசிட் சைடுன்னு சொல்லுவோம், எதிர் திசை ஆசனமும். சரிங்களா? மாற்றாசனம்னு சொல்லுவோம். அதை செஞ்சு பார்த்துருங்க. சரிங்களா? அப்புறம் தைராய்டு பிரச்சனையை தீர்த்துடும். பயங்கரமாக தைராய்டு பிரச்சனையை தீர்த்துடும்.
உயரமாக குழந்தைகள்லாம் ரொம்ப கட்டையாக வளர்கிறாங்க. உயரமாக வளர்னா இந்த ஆசனத்தை செஞ்சுக்கிட்டே இருங்க, உயரமாக வளருவாங்க, கண்டிப்பாக வளருவாங்க. ஒரு வருட காலத்தில் நல்லா பார்த்தீங்கன்னா குழந்தைய நல்லா ஒரு வருடம் ஆனால் 1 மாதமே எடுத்துங்க, ஒரு எம்எம் கணக்கில் எல்லாம் வளர்ந்துருவாங்க, எம்எம் கணக்கில் வளர ஆரம்பிச்சிருவாங்க. இதனால் கவனிச்சிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். வலிமை உள்ள மார்பகங்கள், இதயங்கள் வந்து நல்லா இதயம் நுரையீரலாம் நல்லா விரிவடைந்துடும், நல்ல வலிமை அடைஞ்சிரும் அந்த இதெல்லாம். அப்புறம் சிறுநீரக கோளாறுகள், கல், இந்தமாரி விஷயங்கள்லாம் போக்கக்கூடிய நிலையை உண்டுடும். சிறுநீரகத்தில் கல் இருக்குன்னா கல்லை வந்து போக்கிடும். இந்த ஆசனங்கள் வந்து செய்யும்போது சிறுநீரக கண்களை வந்து சரி செய்யக்கூடிய ஆசனமாக இருக்கும். இவ்வளோ பெரிய விஷயங்களை செய்யக்கூடிய இந்த ஆசனங்களை நீங்கள் செய்து பழகி மற்றவங்களும் செய்ய சொல்லுங்கள். சரி, இந்த மகரிஷி தினமுறை யோகா தினமும் காலம்பரை 5:30 மணிக்கு சரியாக வெளியிடுறோம். அந்த நீங்கள் மட்டும் பார்க்காம மற்றவங்களுக்கு சொல்லணுன்னா எப்படி சொல்லலாம்னா, யூடியூப்பில் சர்ச்சில் போய் அவங்கள்ட்ட அட்டு போட்டு சுழிச்சிருக்கும் அட்டு டெய்லி, ஆங்கிலத்தில் டெய்லி சிம்பிள் யோகா அப்படின்னு அடிச்சிங்கன்னா, சிம்பிள் யோகான்னு அடித்தீங்கன்னா ஒரு புகைப்படம், ஒரு குழந்தையோட புகைப்படம் வரும். அதை கிளிக் பண்ணி அதுக்கு கீழே சப்ஸ்கிரைப்னு பட்டன் இருக்கும், அதை பட்டனை டச் பண்ணி பெல் பட்டனோடு இருக்கும், அதை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் கொடுத்தீங்கன்னா எல்லா நோட்டிஃபிகேஷன் வரும். டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நாங்கள் போட்ட வீடியோலாம் உங்களுக்கு தெளிவாக வந்துடும். நீங்கள் மட்டும் பார்க்காம மற்றவங்களும் பார்க்க சொல்லி அதை பழகுங்க. சரி, இப்போது தினமும் ஒரு கேள்வி, பனைமரத்துலேருந்து என்னென்ன பலன்கள் கிடைக்கிது அப்படின்னு நீங்கள் முதல்ல சொல்லுங்கள். பனைமரத்தில் என்னென்ன கிடைக்கிது சாதாரணமாக சொல்லலாம். பனைமரத்தில் என்னென்ன வருது அப்படின்னா, பனம்பழம் கிடைக்கிது, பனை நுங்கு கிடைக்கிது. அதுமாரி அதோட பலன்கள் எத்தனை பலன்கள் இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள். அது உங்களுக்கு அதை பற்றியான விஷயங்கள் தெரிஞ்சால் உங்களுக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. பனம்பழத்தில் எத்தனை வகையான பழங்கள் கிடைக்கிது, பனம்பழத்தில் என்னென்ன நுங்கு கிடைக்கிது, பனம்பழம் கிடைக்கிது அப்படின்னு ஒவ்வொரு விஷயம் சொல்கிறீங்க இல்லையா, அதில் என்னென்னலாம் செய்யலாம் அதை பற்றி சொல்லுங்கள். நான் உங்களுக்கு தனியாக சொல்ல போகிறோம். அதெல்லாம் பனைமரம்னா பனைமரம் பற்றி ஒவ்வொரு மரம் அதோட செயல் அதை பற்றிலாம் சொல்ல போகிறோம். ஆனால் இப்போ நீங்கள் பனைமரத்தை பற்றி என்ன கிடைக்கிது அத்தனையும் நீங்கள் எங்களுக்கு தெளிவாக சொல்லுங்கள். கமெண்ட்ஸில் கொடுங்க. பனம்பழத்தை பற்றி உங்களுக்கு என்னென்னலாம் தெரியும் அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட்ஸாக கொடுங்க, நாங்கள் அதை தெரிஞ்சுக்கிறோம். பனைமரத்தில் வகையும் இருக்குது, ஆண் மரம் பெண் மரம்லாம் இருக்குது, அதையும் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்கள். அது பனைமரத்தில் ஆண் மரம்னா எப்படி இருக்கும், பெண் மரம்னா எப்படி இருக்கும், அதை பற்றி சொல்லுங்கள், தெளிவாக சொல்லுங்கள். நாங்கள் அதை கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். மகரிஷி தினமுறையாக பார்த்து மகிழுங்க. நீங்கள் மட்டும் பார்த்து மகிழலாம், மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.